பெங்களூர்ல இருக்கிற பன்னருகட்டா உயிரியல் பூங்கால சஃபாரி பயணம் நாங்க பண்ணது தான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க. இதுல என்ன சிறப்புன்னா, நாம கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு வண்டிக்குள்ள இருப்போம். விலங்குகள்லாம் வெளியில சுதந்திரமா சுத்திட்டுருக்கும். நாங்க பேருந்துல தான் பயணம் செஞ்சோம். 30லேருந்து 40 நிமிஷம் காட்டுக்குள்ள பயணம். வழியில எங்கேயும் நாம இறங்க முடியாது. முதல்ல நாம தாவர உண்ணிகள தான் பார்ப்போம். அப்புறம் அடர்த்தியான காட்டுக்குள்ள போக போக கரடி, புலி, சிங்கம்னு வனவிலங்குகள அவங்களோட இயற்கையான வாழ்விடத்திலேயே நம்மளால பார்க்க முடியும். இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள 5 நீர்நிலைகள் இருக்கு. இந்த 5 நீர்நிலைகளும் ஆண்டு முழுவதும் இங்க இருக்கிற விலங்குகளுக்கு பயன்படுது. இந்த காடு செழிப்பா இருக்கிறதுக்கும் இந்த 5 நீர்நிலைகள் உதவியா இருக்கு. இந்த வண்டிக்குள்ள இருந்து நாம பார்க்கறதுனால சில விலங்குகள நம்மளால சரியா பார்க்க முடியல. நாங்க போனப்போ நீங்க பார்க்குற இந்த விலங்குகள்லாம் வண்டிக்கு அருகிலேயே இருந்துச்சு. ஒருவேளை நீங்க இங்க போகணும்னு திட்டமிட்டிருந்தீங்கன்னா, இத விட அரிய விலங்குகள கூட நீங்க வண்டிக்கு அருகாமையிலேயே பார்க்கும் வாய்ப்பு இருக்கும். இங்க மேட்டுப்பண்டின்னு சொல்ற மலைப்பகுதி, அப்புறம் அது பக்கத்துல அ ஒரு பள்ளத்தாக்கும் இங்க உங்களால இந்த சஃபாரி பயணத்தும்போது பார்க்க முடியும். இந்த பயணத்தோட கட்டணத்த பத்தி சொல்லணும்னா, சாதாரண பேருந்து, ஏசி பேருந்து, அப்புறம் ஜீப்னு ஒரு வாகனத்துக்கும் பெரியவங்களுக்கு, மூத்த குடிமக்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு கட்டணம் மாறுபடுது. இத பத்தி விவரங்கள் அவங்களோட இணையதளத்துல போயிட்டு பாருங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாரி நான் பயணம் பண்ற இடங்கள்லாம் நீங்களும் பார்க்கணும்னு நெனச்சிங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த காணொளி பத்தின உங்களோட கருத்துக்கள கருத்து பகுதியில பதிவு பண்ணுங்க. இந்த காணொளி யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்களுக்கு இத அனுப்புங்க. வணக்கம்.